வணக்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஆட்கொருள் தான் விளாட போகிறோம். அதாவது என்ன சொல்கிறது, இப்போ மைன்கிராஃப்டில் ஆட்கோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்களும் விளாட்லாம் ஆட்கோரை. அது மாதிரி நம்ம இப்போ விளாட போகிறோம். கிளிக் பண்ணியாச்சு. ஆனால் திருப்பி ஆஃப் பண்ண முடியாது. ஆட்கோர் என்ன கதைனா, நீங்கள் செத்துட்டீங்கன்னா திருப்பி ரீஸ்பான் ஆக மாட்டீங்க, அவ்வளோதான். நீங்கள் ஸ்பெக்டேட் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். உங்கள் வேர்ல்டை நீங்களே பார்த்துப்பீங்க. சரி, வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போய் டையார் லீவ் ஒன்று பார்ப்போம். வந்தவுடனே 4 ஆடு இருந்துச்சு. சிவனேன்னு போயிருந்தவனை பூச்சி அச்சு தூக்கி கடைசிலாம். வாடா, கை வச்சு அடி பண்ணவனா? ஓ எவ்வளோ ஆட்டியாக இருக்கு இவனுக்கு. எவ்வளோ ஆகாதே இல்லை. இங்கே ஒரு சின்ன கேவ் இருக்குது. அப்படியே அங்கே போய் லூட் அடிப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முக்கியமானது எப்பவும் போல் வுட்டு தான் முக்கியம். வுட்டு எடுத்து தான் மற்றது எல்லாமே செய்ய முடியும். வுட்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் உடைப்போம். அது கையில் உடைக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இவ்வளோ நாள் ஆக்சில் வச்சுட்டு இப்போ கையை உடைக்கணும்னா எல்லாரும் ஒன்றா போகலாம். ஆட்கோர் திருவினையாகும், முயன்றால் சாவ கூட முடியும். அப்புறம் போய்ட்டு நம்ம தேவையான கிராஃப்டிங் டேபிள், பிக்காக்ஸு எடுத்தா எப்போவுமே பிக்காக்ஸ் தான் எடுப்பேன். பிக்காக்ஸை எடுத்து ஸ்டிக்காச்சு அடிக்கும். பார்க்குறீங்களா? இப்போ பிக்காக்ஸ் வச்சு எல்லாம் அடிப்பேன். இங்கே ஒரு உள்ளு கிடக்கு. என்னடா இது? நான் தான் ஃபஸ்ட்டு போனேன். மாடாச்சோ எல்லாத்தையும் போடுவேன். கோழி கூட இருக்குது. நம்மளுக்கு ஃபுட்டு தேவைப்படும் அதிகமாக. ஏன்னா இது வந்து ஆட்கோர்னாலே எப்படி சொல்கிறது, ஹார்ட் மோடில் வந்து மைன்கிராஃப்ட் விளையாடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் செத்துட்டா ரீச் பண்ண முடியாது. கீப்பிட்டு போட்டாலும் போடலாம் ஒன்று தான். என்னதான் பெட்டு அங்கே வச்சு இங்கே வச்சு நான் இங்கே தான் செத்துட்டு ரீச் பண்ணாவேன், அங்கே தான் ஸ்பானாவேன் இங்கே தான் ஸ்பானாவேன்னு சொன்னீங்கன்னா செத்தோடனே நீங்கள் ஸ்பானே ஆக மாட்டீங்க. திருப்பி செத்து போயிடுவீங்க. ஸ்பெக்டேட் மோடில் ஒன்றுமே கட்டாமல் திருப்பி கூட கிரியேட்டிவ் மோடில் மாற முடியாது. வேர்ல்டை மறந்துட்டு போக வேண்டியதான். எல்லாருக்கும் தெரியும் நான் எதுக்கு இவ்வளோ இதுவாக சொல்கிறேன்னா, தெரியாதவங்களுக்கு தெரியுமான்ட்டு. அதனால் இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டோன் பிக்கெக்ஸ் செஞ்சுட்டு உடைப்போம். அப்படியே ஸ்டோன் கேதர் பண்ணுவோம். பட்டுன்னு நம்மளுக்கு முடிஞ்சதெல்லாம் கேதர் பண்ணி கோல் கச்சிருக்கு. அதில் வர ஆமாம், இந்த அப்டேட்டில் நம்ம இது என்னது காப்பர் இருக்குது. அந்த காப்பர் அப்படியே கேதர் பண்ணுவோம். பட்டு காப்பர் நீங்கள் என்ன தான் காப்பர் கேதர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஷீல்டு வந்து அயனில் தான் செய்யணும். அதில் ஒருத்தர் இருப்பான், அவனை போடுறதுக்கு மட்டும் அவன்கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்கு ஷீல்டு தான் முக்கியமாக தேவை. காப்பர் இருக்குது, எல்லாம் எடுத்து வச்சுக்குவோம். டூல்ஸ் ஆர்மருக்கு ஸ்டோனோட ஸ்ட்ராங்காக இன்னும் தெரியல எனக்கு சரியா. இப்போ தானே வந்துச்சு காப்பர் அப்டேட்டு. புது அப்டேட்டாக ஊறாங்கய்யா. உடை இதை உடை. இங்கே காப்பர் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். கோலோட அதிகமாக கிடைக்கும் போலே. இங்கே ஒன்று இருக்குன்னு நினைப்பீங்க நீங்கள், ஆனால் உள்ள ஒன்று தான் இருக்குது. இங்கே க்ரீப்பர் வரக்கூடாது. ஸ்டோன்லாம் அப்படியே பிரேக் பண்ணுவோம். ஃபர்னன்ஸ் செய்யணும். அப்படியே அயன் தேடுவோம். அப்படியே கோல் இருக்குது. இது டார்ச் செஞ்சு ஏன்னா எவன் வரான் ஒன்றுமே தெரில. கண்ணில் அயன் இருக்க கூட தெரில. என்ன பண்ணுறது? அப்படியே போவோம்.
வரேன் கீப்பர். டேய் இப்போ தாண்டா வரேன். வேர்ல்டை என்ட்ரு பண்ணி 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் கூட ஆகலடா. டேய் விட்றா. வரல அதோ நிற்கிது க்ரீப்பர் மண்டை. க்ரீப்பரே வராதே. க்ரீப்பரே ஓலிக அப்பா தப்பிச்சிட்டோம். எப்படியோ என்ன பண்ணுறது. ஒழுங்கா இருந்துக்கலாம். க்ரீப்பர் கிட்ட அடி வாங்கணும். நல்ல வேலை. இப்போ வந்து ஆக்ஸா என்ன செய்யணும்? ஆக்ஸ் தான் செய்யணும். அங்கே வர இது விட்டு வந்துட்டேன் கிராஃப்டிங் டேபிள். நான் பண்ணுறது இதுக்கு மேலே என்ன சொல்கிறது. அந்த க்ரீப்பர் மட்டும் நம்மளை கொண்டு இருந்துச்சுன்னா வீடியோ முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் எல்லாருக்கிட்டையும். வேலை சாவலை. அப்புறம் இந்த மாதிரி நிறையா பில்டிங்லாம் நம்ம கட்ட போகிறோம். ஏன்னா இது ஹார்ட்கோர் வேர்ல்டு. இது போனால் போயிடும், திரும்பி வராது. அதனால் எதுக்குடா கஷ்டப்பட்டு கட்டுறேன்னு கேட்டிங்கன்னா, கஷ்டப்பட்டு இன்னும் கட்டுவேன். யார் கட்டும் போது நான் கட்டக்கூடாதா? கட்டணும். நீங்களும் இந்த ஹார்ட்கோர் சர்வருக்கு வரீங்களா? சர்வைவலுக்கு நான் ஐடி வந்து நான் சொல்கிறேன், இங்கே சைடில் போடுறேன். அந்த ஐடி வந்து நீங்கள் நான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துவீங்க. நான் வெர்ஷன் என்ன வெர்ஷன் 1.21.114 நினைக்கிறேன் அது வச்சுருக்கேன். நீங்கள் எது வச்சுருக்கீங்க சொல்லுங்கள். நான் உடனே அப்டேட் பண்ணிட்டு உங்களை இன்வைட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி விளையாடிங்க. செத்துட்டீங்களா எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. அப்புறம் ப்ரோ நான் செத்துட்டேன், என்னை திருப்பி கொண்டு வா ப்ரோ ஏதாச்சும் பண்ணி அப்படிலாம் கேட்டிங்கன்னா புது ஐடி தான் க்ரியேட் பண்ணோம். நான் அப்புறம் வந்து இதான் நம்ம பேஸு. சின்னதாக ஒன்று ரெடி பண்ணேன் லைட்லாம் வச்சு, யாரும் வந்துடக்கூடாதுன்ட்டு. அப்புறம் காப்பர் எடுத்துலன்னா அது வந்து ஸ்மெல்ட் பண்ணிருக்கேன். அது ஸ்மெல்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு 3 காப்பர் வச்சு அதை வச்சு ஒரு பிக்காக்ஸ் செஞ்சாச்சு. பிக்காக்ஸு கலர் பாருங்க, இந்த மாதிரி சில்க்கு சட்டை கலரில் இருக்கு. இல்லை ஏய் என்னடா ஜாம்பியா? என்னடா ஒன்றுமே தெரியல. உள்ள ஸ்கெல்ட்டு நிற்கிறான். போவேன் நான் இப்போதைக்கு. நம்ம ஸ்டெப் மீனிங் மாதிரி பண்ணலாம். இங்கே உடைப்போம். க்ரீப்பர் மூடு மூடி வச்சிருவோம். ஐயோ அப்புறம் இங்கே வீடு கட்டலாமா இல்லை வேற எங்கேயாச்சும் போயிடலாமான்னு பார்க்குறேன். நீங்கள் பார்ப்போம். இந்த இடம் நல்லா இருக்கா? இங்கே ஒரு ஆடு மாடு கோழி எல்லாமே இருக்குது. சரி நம்ம பேஸ் அப்படியே அங்கே மாற்றிலாம் நான் யோசிக்கிறேன். மாற்றிட்டு சொல்கிறேன். மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம். என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, யாருன்னு தெரியுதா? ஒரு ஜாம்பி என்னை தேடிட்டு இது என்ன சொல்கிறது, அதாவது காலையில் ஆய்விட்டு விடு. நான் இப்படி நல்லா ஜாலியாக எந்த ஜாம்பி வராமல் இருக்கான்னு பார்த்தா அந்த ஜாம்பி காப்பர் ஹெல்மெட்டு தலையில் போட்டுன்னு வருது. எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்குதா, உங்களுக்கெல்லாம் நடக்குதா தெரில. அந்த ஜாம்பி அடிக்கலாம் பார்த்தா ஹார்ட் மோடில் வேறு இருக்கா. பட்டுன்னு எழுத்துலாம் குறையுது. சரி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சொல்கிறேன் எல்லாத்தையும். என்ன பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணணும். இந்த பனி அடிக்க போகிறேன். பனிக்கறி தான்.
அப்புறம் அவ்வளோதான் இந்த வீடியோ. பன்னிக்கறி சாப்பிடுங்க, சந்தோஷமாக போங்க. எல்லாம் நான் சொல்கிற மாதிரி பன்னிக்கறி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து ரியல் லைஃப்பில் சொல்ல மெயின் கிஃப்டில் தான் சொன்னேன். அப்படியே நம்ம இடத்துக்கு வந்து இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல், இங்கே ஒரு இடம், இங்கே வந்து ஒரு வீடு, எப்படி சொல்கிறது, ஏதோ ஒன்று ஒரு வீடு கட்டி இங்கே ஜாலியாக இருக்க போகிறோம் நம்ம லைஃப் ஓட்டிகிட்டு மெயின் கேஃப்டில். மாதிரி பார்ட் 2 வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்ட் 2 வரும் எப்படி இருந்தாலும். பார்ட் 2ல் என்ன பண்ணலான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணுன்னா என் ஐடியில் வந்து ரிக்வெஸ்ட் கொடுங்க, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டு. நான் உங்களை இன்வைட் பண்ணுறேன். ஃபஸ்ட் சொன்ன மாதிரி 1.21.12114 மறக்காமல் லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, பாய் கைஸ், பாய். மட்டை மாமே